ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபார்முலா 1 வச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஒரு 3 டிப்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறோம். நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஒரு சிலருக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டை வாங்கி நிறைய பேர் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ என்ன வாங்குவீங்க அப்படின்னா ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஃப்ரெஷ். ஸோ இது பேசிக்காக வாங்கி இதை சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்காக இந்த ஃபார்முலா 1 டெய்லி பேஸில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரே ஃப்ளேவர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபார்முலா 1 பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டெய்லி பேஸில் ஒரே ஃப்ளேவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறதால உங்களோட மைண்ட் செட் மாறிடும். எந்த மாதிரி அப்படின்னா, இந்த மாதிரி நான் இதை சாப்பிட்டே ஆகணுன்ற கட்டாயத்தில் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ இப்படி சாப்பிட்டாலும் உங்களோட வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் வரும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபார்முலா 1 இருக்கிற 8 ஃப்ளேவரில் ஏதாவது ஒரு 3 ஃப்ளேவர் நீங்கள் வாங்கிக்கிட்டு ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளேவர் சாப்பிட்லாம். ரெண்டாவது, ஸோ நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த 3 ஃப்ளேவரில் ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி ஒரு நாள் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸில் எந்த விதமான ஸ்ட்ரகிளும் வராது. உங்களோட மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட இந்த ஃபார்முலா 1 நீங்கள் ஒரு 8 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு 10 o'clock போல் உங்களுக்கு பசி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா 1 கூட சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒரு 250 கிராம் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பசி கண்ட்ரோலாக இருக்கும், உங்களோட வெயிட் லாஸும் கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ml வாட்டர் மட்டும் ஆட் பண்ணும். ஸோ அது எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக வர இந்த டிப்ஸு ரொம்பவும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிப்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட வெயிட் லாஸில் இருக்கிற ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகி உங்களோட வெயிட் லாஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபார்முலா 1 எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட அஃப்ரெஷ், இந்த அஃப்ரெஷ்ஷை ஒரு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட வெயிட் லாஸில் இருக்கிற ஸ்ட்ரகிள் நீங்கி உங்களோட வெயிட் லாஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 3 டிப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.